அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு என்னென்ன திசை நடந்தால் என்ன பலன்களை இந்த குரு பயிற்சியில் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு தெரியும். மே 1ஆம் தேதி மதியானம் சுமார் 1 மணிக்கு மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். அங்கே ரிஷபராசியில் சுமார் ஓராண்டுகள் சஞ்சாரம் பண்ணுறார். அங்கே கார்த்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம் இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக ஓராண்டுகளுக்கு சஞ்சாரம் பண்ணுறார். இடையில் பார்த்திங்கன்னா அவர் அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து 2024 வருஷம் அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி 2025 வருஷம் கிட்டத்தட்ட சுமார் 4 மாதம் இடையில் வக்ரமாகிறார். இதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு திசை நடக்கும்போதும் இந்த குரு பகவானுடைய பயிற்சி இருந்துச்சு என்ன பலன்களை மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அவர் செய்வாருங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். ஒவ்வொரு திசைக்கும் மிகப்பெரிய பலன்களை அவர் செய்வார். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய திசை நடக்கலாம், அது புத்தி நடக்கலாம். எது நடந்தாலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. அப்படி பார்க்குற போது உங்களுக்கு சூரிய திசை நடக்குதுங்க மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு. அப்போ இந்த குரு பயிற்சியால் சூரிய திசை உங்களுக்கு பிறப்பு ஜாதத்தில் நடந்தால் என்ன நடக்கும்? யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு மட்டும் இல்லை, ஊர் மாறணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக நடக்கும். ரொம்ப நாளாக சொத்து வைக்காமல் இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். வாழ்க்கையில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவீங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. அதுலேயும் இளைய சகோதர சகோதரிகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க. இந்த காலங்களில் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் நமக்கு தேவையில்லாத செலவினங்கள், தேவையில்லாத மன உளைச்சல்கள், இது அத்தனையும் சூரிய திசை உங்களுக்கு நடந்துச்சுன்னா வாழ்க்கையெல்லாம் நடக்கும். ஒருவேளை மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திர திசை நடக்குது. அப்போ என்ன மாதிரியான பலன்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும்? நல்லா சம்பாதிப்பீங்க. குறிப்பாக பேச்சின் மூலமாக நல்ல வருமானத்தை சம்பாதிப்பீங்க. யாரெல்லாம் சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானங்கள் நல்லா இருக்கும். பட் அதற்கு தகுந்த செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமில்லை, எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, அல்லது தேவையற்ற செலவினங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. செலவினங்களில் எந்த வழியில் நமக்கு செலவாகும்? ஒன்று உங்களுடைய குழந்தைகள் மூலமாக செலவாகும். இன்னொன்று நீங்கள் திருமணம் ஆகியிருந்தால் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி மூலமாக உங்களுக்கு செலவினங்கள், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள். இது உங்களுடைய ஜாதகத்தில் சந்திர திசையோ சந்திர புக்தியோ நடந்தால் நடக்கக்கூடிய பலன். ஒருவேளை உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்குது, அப்போ குரு பயிற்சி எப்படி இருக்கும்? ஸோ செவ்வாய் திசை நடக்கக்கூடிய காலங்களில் அல்லது புத்தி நடக்கக்கூடிய காலங்களில் யாரெல்லாம் வேலையை தேடுகின்றீர்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருக்குது. வேலையில் யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் உண்டு. யாரெல்லாம் எக்ஸாமினேஷன் எழுதி காத்துட்ருக்கீங்களோ ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அது கவர்மெண்ட் சர்வீஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அந்த காலங்களில் செவ்வாய் திசை நடந்துச்சுன்னா வேலையில் இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷனோ வேறு மானிட்டரி பெனிஃபிட்டோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அந்த காலங்களில் வழக்குகள் இருந்தால் வழக்குகள் எக்ஸ்டர்ன் ஆகிட்டே போகும். வழக்குகள் ஜெயிச்சா கூட மறுபடியும் யாராக இருந்தாலும் அப்பீல் போவாங்க. நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க. எதிர்பாராமல் கடன் வாங்குவீங்க, அந்த கடன் கூடிக்கிட்டே தான் போகிறதுக்கான வாய்ப்புகள். இது அத்தனையும் உங்களுக்கு செவ்வாய் திசை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இருக்குது. அது மட்டுமல்ல, உடல் ஆரோக்கிய குறைவு, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ராகு திசையோ புக்தியோ நடக்குது மிதுன ராசிக்கு, இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரியல் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் பெரிய லெவலில்
ஃபைனான்சியலாக எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கும், அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. நான் ஒரு பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் உருவாகும். இது அத்தனையும் ராகு திசை உங்களுக்கு நடந்தால் நடக்கும். அது மட்டுமல்ல, சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும், மதிப்பு மரியாதை கூடும். அந்த மதிப்பு மரியாதை எவ்வளோக்கு கூடுதோ அதில் பங்கம் வருவதற்கான வாய்ப்பும் சமயத்தில் நடக்கும். ஆக இந்த காலங்களில், ராகு திசை நடக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டாரம், ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ராகு திசை நடந்தால் நடக்கும். ஒருவேளை உங்களுக்கு குரு திசை நடக்குது, அப்போ இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் கூட இருக்கும், லாபம் கம்மியாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவார். நீங்கள் திருமணமாயிருக்கு, கணவன் அல்லது மனைவி பிரிவில் 2 இருக்குது. ஒன்று வேலை நிமித்தமான செப்பரேஷன் ஆர் பெர்மனண்ட்டு செப்பரேஷன். ஸோ இங்கே வேலையின் நிமித்தமான பிரிவின் காரணமாக 2 பேரும் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதோட உங்களுக்கு மிதுன ராசியில் இந்த குரு தசை நடந்து, இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு கூடாது. அப்படி பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும், பெரிய ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இல்லை. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஹெல்த் கண்டிஷனில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இல்லைன்னா எதிர்பாராத விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சனி திசை நடக்குது, மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது? இந்த சனி திசையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை மாற்றம், தொழில் மாற்றங்கள் உண்டு. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள், வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் இருக்குது. கடன் வாங்கி பழைய கடனை அடைப்பதற்கு புதுசாக லோன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் உண்டு. அந்த சனி திசை நடக்கக்கூடிய காலங்களில் அப்பா இருந்தாருன்னா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜ் ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு நடக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு லைஃப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இந்த காலங்களில் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுவீங்க. வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வெளிமாநில தொடர்புகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். உயர்கல்வியில் தடை ஏற்படும். கம்பெனி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு சனி திசை நடந்தால் நடக்கும். ஒருவேளை மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் திசையே நடக்கிறதா வச்சுக்கிறோம். அப்போ இந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குது? யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு நடக்கும். என்னுடைய ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்கும், சேல்ஸ் ஆகும். பட் நல்ல விலைக்கு போகுமா? கிடையாது, சுமாராக தான் இருக்கும். அது இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம். குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். அம்மாவுக்கு தேவையில்லாத விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இருக்குது. நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான் பலன். எல்லா விதமான தகவல் தொடர்பு சாதனங்களையும் பெரிய லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதனாலும் உங்களுக்கு செலவினங்கள். இது எல்லாமே உங்களுக்கு புதன் திசை நடந்தால் நடக்கும். ஒருவேளை உங்களுக்கு கேது திசை நடக்குது, எப்படி இருக்கும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு? அப்படி பார்க்குற போது கேது திசை உங்களுடைய வேலையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க, எனி அதர் ஃபீட்டர் கன்சர்னில் இருக்கீங்கிறவங்களுக்கெல்லாம் புதன் திசை நடக்கும் பொழுது உங்களுடைய கெரியரில், உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த வேலை பார்த்தாலுமே திருப்தி இருக்காது, அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாபு தான். நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸாக இருக்கட்டும், ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும், எம்என்சியாக இருக்கட்டும், நீங்கள் ஹை லெவல் போஸ்ட்டாக இருக்கட்டும், லோ லெவல் போஸ்ட்டாக இருக்கட்டும், எந்த போஸ்ட்டில் இருந்தாலும், எந்த சர்வீஸில் இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட், திருப்தியற்ற சர்வீஸ் இருக்கும். ஆனால் அது மாதிரியான எண்ணங்களை மாற்றுங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் லைஃப்பை மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அதனால் உங்களுடைய பேர் டேமேஜ் ஆகிரும். இதெல்லாமே புதன் திசை நடந்தால் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, புதன் திசையில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க. கேது திசையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. ஆக கேது திசை உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சுக்கிர திசை நடக்குது மிதுன ராசிக்கு, இந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும்? ஒன்று, உங்களுடைய மனைவி இருந்தால் மனைவிக்காக விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் அந்த அம்மாவுக்கு உண்டு. மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
உங்களுடைய அத்தைகள் யாராக இருந்தாங்கன்னா அத்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, அத்தைக்காக செலவு பண்ணுவீங்க. இதுவும் சுக்கிர திசையில் இருக்குது. சுக்கிர திசையில் உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். பெரிய லெவலாக உடல் உழைப்பு இல்லாமல் செலவு பண்ணுவீங்க. அதுலேயே லேவிஸாக செலவு பண்ணுவீங்க. கடன் வாங்கி செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் கூடும். டூர் அல்லது ட்ராவல் அதிகரிக்கும். இது எல்லாமே உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். அந்த காலத்தில் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வருவீங்க, அல்லது வெளியேற்றப்படுவீங்க, அல்லது ஒரு லாங் லீவை போட்டு வேலையை இழப்பீங்க. இது எல்லாமே சுக்கிர திசை உங்களுக்கு நடந்துச்சுன்னா நடக்கும். அந்த காலத்தில் உங்களுடைய பணம் அல்லது பொருள் லாக் ஆயிரும். கண்முன்னாடியே லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், பெரிய லெவலில் நீங்கள் கடன் வாங்கி வட்டி கட்ட வேண்டிய காலங்கள், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள், காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதனால் உங்களுக்கு அசிங்கங்கள் அவமானங்களை சந்திக்க வேண்டிய காலம், பெண்களால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள், இதெல்லாமே உங்களுக்கு சுக்கிர திசையில் உங்களுக்கு இருக்கும். ஆக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 9 திசா புக்திகள் நடக்கும் பொழுது பிறப்பு ஜாதகத்தில் கோச்சார குரு, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை செய்வாருங்கிறத சுருக்கமாக பார்த்தோம். நன்றி, வணக்கம்.